ரோஹிணியோட அம்மா வந்து முத்து மீனாவை நல்லா திட்டிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பி போயிடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே போனவங்க வீட்டு வாசல்ல கிறிஷோட நின்று அழுதுட்டு இருக்காங்க. அப்ப கிறிஷ் வந்து ஏன் பாட்டி முத்து மாமாவும் மீனா அத்தையும் ரொம்ப நல்லவங்க, அவங்களை எதுக்கு நீங்க திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை பார்த்தோன்னா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, எனக்கு வேற வழி தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட அம்மா வந்து கண் கலங்குறாங்க. இங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மீனா நடந்த இதெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலையா நின்றுட்டு இருக்காங்க. விஜயா வந்து மீனாவை பார்த்துட்டு உங்க மருமக ரொம்ப நல்லா கொடு நடத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றாங்க. என்னெல்லாம் பண்ணி கூத்து பண்ணியிருக்கா, இவ இதுக்கு தான் கொடு நடத்தினாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்லி மீனாட்ட சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட அம்மா நடந்த இதெல்லாம் நினைச்சு ரொம்ப கண் கலங்கிட்டு இருக்கும்போது வித்யா வந்து ஆண்டி வாங்க சாப்பிட்டு போவீங்களாம்மா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லம்மா வேண்டாம்மா, எனக்கு பசியெல்லாம் இல்லை, நான் இப்போதான் 2 மனசை காயப்படுத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரோஹிணி வராங்க. ரோஹிணி வந்துட்டு இப்போதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இப்போதான் நான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா ரோஹிணி அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. ஆனால் ரொம்ப கவலையோடவே மூஞ்சியை வச்சுட்டு எனக்கு நல்லது மட்டுமே நினச்ச 2 மனசை வந்து காயப்படுத்திட்டு எப்படி தான் உனக்கு இப்படி நிம்மதியாக இருக்கணும்னு தோணுதோ தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு நானும் உன்னோட பையன் கிருஷ்ணன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க 2 பேர் மட்டும்தான், அதை மட்டும் மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கு ரோஹிணி வந்துட்டு என்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியே வாக்குவாதமாகி ரோஹிணியோட அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனை வந்து சண்டை வந்துடுது. அதை பார்த்தோன்னா வித்யா இருந்துட்டு ரோஹிணியை வந்து சமாதானப்படுத்திட்டு வாடி எதுக்கடி அம்மாட்ட இப்படி கூட பேசிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து மீனா வாங்கி இங்கே தொலைவிட்டு இருக்காரு. மீனாவை எங்கேயுமே காணும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே மாடி ஏறி வராரு. மீனா மாடியில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு தனியாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னு முத்து அங்கே வந்துட்டு வீடெல்லாம் உன்னை தேடிட்டு வந்துட்டு இருக்கேன், நீ என்னடா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு மீனா இப்படி அழுதுகிட்டு இருக்கிற, நடந்ததே நினச்சிட்டு இருக்க, அதை பேசாம இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு மீனா இருந்துட்டு இல்லைங்க, நம்ம மனசை யாரும் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்கன்னு நம்ம ஒருத்தவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்க நம்மளை வந்து இவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்தும் போது நம்ம மனசு ரொம்ப உடஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. முத்து வந்து மீனாக்கு அவ்வளோ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவங்க பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு வந்து நிற்கிறாங்க ரோஹிணி. அப்போ முத்து இருந்துட்டு எனக்கு கிறிஷ் பாட்டி பேசுனது என்னமோ அவங்களா பேசின மாதிரி தெரியல, அவங்க பொண்ணு சொல்லி கொடுத்து தான் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம கிறிஷை பார்க்க முடியாதாங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும். ஏன் பார்க்க முடியாது, கண்டிப்பாக பார்க்கலாம், கொஞ்ச நாள் மட்டும் போகட்டும், அதுக்கப்புறம் கிறிஷோட பாட்டியை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு கிறிஷை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து வந்து மீனா கிட்ட அப்படி சொல்கிறத கேட்டோன்னே இந்த முத்து அடங்கவே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இது நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக விஜயா வந்துடுறாங்க. விஜயா வந்ததை பார்த்தோன்னே ஃபோனில் சிக்னல் கிடைக்காதது மாதிரி அப்படியே நடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்தி மீனாவை பார்த்துட்டே சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே முத்து இருந்துட்டு இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவளே பாவம் அழுதுகிட்டு இருக்கா, அவகிட்ட இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாக இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்டுறாரு. உடனே அதுக்கு விஜயா இருந்துட்டு அந்த பொம்பளை என்னமோ பெரிய மகாராணி மாதிரி வந்து என்னோட வீட்டில் நடு வீட்டில் நின்று கத்திக்கிட்டு போறா, ஊர் பேர் தெரியாதவங்கெல்லாம் என் வீட்டில் வந்து உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்காக நான் வீடு வச்சிருக்கேன், கண்டவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்தா இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறாங்க விஜயா. விஜயா அப்படி சொன்னதை கேட்டோன்னா ரோஹிணி ஆண்டி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்ன ரோஹிணி அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பும்போது இல்ல ஆண்டி, நாம ஏன் அடுத்தவங்களை குறை சொல்லணும், இவங்க எதுக்கு அந்த குழந்தைய வந்து தத்தெடுக்கிறேன்னு சொல்ல ஆடிட்டு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி முத்து மீனா பக்கம் பிரச்சனையை திருப்பி விடுறாங்க. சரி வா ரோஹிணி, இது கிட்டையில பேசிட்டு இருந்தா நமக்கு இதாகாது, என்னமோ பண்ணி தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கூப்பிட்டு அவங்க கீழே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. அப்போ சீதா தான் வந்து வாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அம்மா காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனாவோட முகம் வாடி இருக்கிறத பார்த்துட்டு சீதா இருந்துட்டு என்னக்கா ஆச்சு, வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா வந்து இல்லை கிறிஷோட பாட்டி வந்தது நடந்தது எல்லாத்தையுமே பேசுனது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கு சீதா இருந்துட்டு அவங்க இப்படியெல்லாமா பேசுவாங்க, எனக்கு என்னவோ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தோணுதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துக்கிட்ட நான் உங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஃபோனில் திட்டு வாங்குறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே சத்யா வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழுதுகிட்டே வராரு. இப்போ தானடா காலேஜுக்கு போனேன், அதுக்குள்ளே எப்படிடா வந்த, கட்டுக்கிட்டு அடிச்சிட்டியா காலேஜுக்கு அப்படின்னு சொல்லி சீதா கேட்குறாங்க. சத்யா வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, என்னால் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மூஞ்சி தொங்க போட்டு. அதை கேட்டோன்னே என்னாச்சு, திரும்ப ஏதாவது தப்பு பண்ணி தொலைச்சிட்டியா, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது, என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அவரை அடிக்கிறாங்க. உடனே அட்டண்டன்ஸ் இல்லைன்னு சொல்லி எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அழுகிறாரு. அதுக்கு சீதா வந்து அப்படி போட்டு அடிக்கிறாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சத்யாவை போட்டு அப்படி அடிக்கிறாங்க. நீ தான் படித்து வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்க போறேன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணி வச்ச வேலை உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீதா வந்து அடிச்சுட்டே இருக்காங்க. மீனா வந்து தடுக்கிறாங்க. உடனே சத்யா இருந்துட்டு அப்படின்னா இனி அவ்வளவுதானா, என்னோட படிப்பு போயிருச்சா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாரு.
உடனே முத்து இருந்துட்டு, டேய் அழுகாதடா, எதுக்குடா இந்த மாதிரி குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க, இப்போ என்ன பிரச்சனை, உனக்கு என்ன நடந்து போச்சு, உன்னோட காலேஜ் பிரின்சிபால் வந்து நீ எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உன்னை விட்டுருவாங்களாடா இந்த பிரச்சனையில இருந்து, நீ எக்ஸாம் எழுதலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் எப்படி நடக்கும், அதெல்லாம் எப்படி நான் சாத்தியமாகும், அவங்க தான் காலேஜ்லேருந்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்கல்ல எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு, யார் சொல்லி கேட்பாரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் உனக்கு நடத்தி காட்டுறேன் இந்த பிரச்சனையை, நீ எக்ஸாம் கண்டிப்பாக எழுதுவ நீ வா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இன்னைக்கோட எபிசோட் இப்படி தான் முடியுது. முத்து வந்து யார்கிட்ட பேசி என்ன பண்ணி சத்யாவை காலேஜில் எக்ஸாம் எழுத வைப்பாரு அப்படின்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி கிருஷை பார்க்கறதுக்காக மீனா ஆசைப்படுறாங்க. முத்து அந்த விஷயத்தில் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.